மகா சித்தர் காவியம் ஆதிசித்தர் சிவபெருமான் அத்தியாயம் 3 தலைப்பு சுடலையாடி சாம்பலுக்குள் ஒளிந்திருக்கும் ரசாயன ரகசியம். ஆதிசித்தர் நந்திக்கு உபதேசம் செய்த பிறகு கைலாயத்தின் பனிச்சிகரங்களை விட்டு இறங்கி வந்தார். அந்த காலங்களின் உலகத்தின் எல்லாவற்றையும் கடந்து அமைதியாக இருந்த ஒரு இடம் இருந்தது. அதுதான் கைலாய மலை. அந்த மலை மேல் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சிவன். அவர் கண்களை மூடி இருந்தாலும் உலகத்தில் நடக்கும் அனைத்தையும் உணர்ந்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் மனிதர்களின் வாழ்க்கை வேறொரு திசையில் சென்று கொண்டிருந்தது. மக்கள் பிறப்பையும் மகிழ்ச்சியையும் மட்டும் விரும்பினார்கள். ஆனால் மரணத்தை பற்றி யாரும் நினைக்க விரும்பவில்லை. உலகத்தில் அனைவரும் மறந்துவிட்ட ஒரு உண்மை இருந்தது. அது மரணம். பிறப்பு எவ்வளவு உண்மையோ மரணமும் அதே அளவு உண்மை. ஆனால் மனிதர்கள் அந்த உண்மையை மறந்து செல்வம், அகந்தை, அதிகாரம் ஆகியவற்றில் மூழ்கத் தொடங்கினர். அந்த நேரத்தில் சிவன் ஒரு முடிவு எடுத்தார். இந்த உலகத்திற்கு நாம் கண்டிப்பாக ஒரு பாடத்தை சொல்லியாக வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்து நிதானமாக தியானத்திலிருந்து எழுந்தார். கைலாய மலையின் அமைதி ஒரு கணம் அதிர்ந்தது. தேவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் சிவன் மலைகளை விட்டு கீழே இறங்குவது மிக மிக அரிது. அவர் மெதுவாக உலகத்தை நோக்கி நடந்தார். அவர் நேராகச் சென்ற இடம் மக்கள் செல்ல அஞ்சும் சுடுகாடு. ஏன்? உலகமே கொண்டாடும் ஒரு மகா ஞானி சிவபிரான் பிணங்கள் எரியும் இடத்திற்கு ஏன் செல்ல வேண்டும்? சித்தர்கள் ஒரு ரகசியத்தை சொல்கிறார்கள். உலகம் என்பது ஒரு பெரிய சுடுகாடு. இங்கே ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒன்று இறந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒன்று பிறந்து கொண்டிருக்கிறது. ஆதிசித்தர் அந்த சுடுகாட்டில் அமர்ந்தார். அங்கு நெருப்பு எரிகிறது, சாம்பல் மட்டும் கிடக்கிறது. அங்கு மனித வாழ்க்கையின் இறுதி நிலை தெரிகிறது. அவர் அந்த சுடுகாட்டை பார்த்தார். அங்கு இருந்த சாம்பலை எடுத்தார். அதை தன் உடலில் முழுவதும் பூசிக்கொண்டார். அவரது அந்த கோலத்தைக் கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள், மனிதர்கள் ஓடினார்கள். ஆனால் அவர் சிரித்தார். அந்த சிரிப்பு ஒரு மகா உண்மையை சொன்னது. நீ எதை பார்த்து அஞ்சுகிறாயோ அதுதான் உன் இறுதி உண்மை. சாம்பல் என்பது வெறும் எரிந்த மிச்சமல்ல, அது ஒரு அல்கெமி. ஆதிசித்தர் உடல் முழுவதும் சாம்பலை பூசியதற்கு பின்னால் 3 ரகசியங்கள் உள்ளன. நித்திய உண்மை. நீ எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும், இறுதியில் நீ இந்த ஒரு பிடி சாம்பல் தான். அந்த அகந்தை அழிந்தால்தான் உனக்குள் ஞானம் பிறக்கும். உடல் பாதுகாப்பு. சித்தர்கள் சொல்கிறார்கள், தூய்மையான சாம்பல் என்பது ஒரு கவசம். அது உடலில் இருக்கும் அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சும், நரம்புகளை தூண்டும், வெளியில் இருந்து வரும் கிருமிகளை தடுக்கும். ஆதிசித்தர் அந்த சாம்பலை தனது யோக உடலை பாதுகாக்க பயன்படுத்தினார். வெண்மை நிறம். கருப்பு, சிவப்பு என பல நிறங்கள் மறைந்தாலும் சாம்பலின் வெண்மை மாறாது. அது தூய்மையின் அடையாளம். அவர் சொன்னார், எல்லாவற்றையும் எரித்த பிறகு மிஞ்சுவது எதுவோ அதுவே நான். உன் காமம், குரோதம், மோகம் என அனைத்தையும் நீ எரித்து சாம்பலாக்கினால் அங்கே நீ சிவத்தை காணலாம். பிறகு அவர் ஒரு அற்புதமான நடனம் ஆடத் தொடங்கினார். அந்த நடனம் சாதாரண நடனம் இல்லை, அது உலகிற்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லும் நடனம். அதுதான் சுடலை ஆடும் சிவன். ஆனால் அந்த நடனத்தின் அர்த்தம் என்ன? அது சம்ஹார தாண்டவம். அவர் எதை அழிக்கிறார்? அவர் உயிர்களை அழிக்கவில்லை, உயிர்களுக்குள் இருக்கும் ஆணவம் எனும் இருளை அழிக்கிறார். அந்த சுடுகாட்டில் எரியும் நெருப்பு ஞான தீயை குறிக்கிறது. அவர் கையில் ஒரு மண்டை ஓடு, பிரம்ம கபாலம் இருந்தது. ஏன்? வாழ்ந்தவன் வீழ்ந்தவன் என யாராக இருந்தாலும் இறுதியில் மிஞ்சுவது இந்த ஓடுதான். இந்த ஓட்டுக்குள் இருந்த மூளைதான் உலகத்தையே ஆட்டியது. இப்போது அது வெறும் ஓடு. ஆதிசித்தர் அந்த மண்டை ஓட்டை திருவோடு போல ஏந்தினார். உன் கர்வத்தை தானமாக கொடு, நான் உனக்கு முக்தியை தருகிறேன் என்று அவர் யாசகம் கேட்டார். ஒரு மகா சித்தர் பிச்சைக்காரனாக சுடுகாட்டில் நிற்பது மனிதர்களின் கர்வத்தை உடைக்கவே. சுடுகாட்டில் சிவன் நாடிய அந்த நடனம் உலகத்தை மாற்றிய ஒரு தருணமாக இருந்தது. அந்த இடத்தில் இருந்த முனிவர்கள், தேவர்கள், பூதகணங்கள் அனைவரும் அந்த காட்சியை பார்த்து வியந்தனர். ஏனெனில் அவர்கள் பார்த்தது ஒரு பயங்கர காட்சி அல்ல,
அது ஒரு பரமசத்தியம். சிவன் அந்த சுடுகாட்டில் ஆடியது மரணத்தை கொண்டாடுவதற்காக இல்லை, மாறாக மனிதர்களுக்கு ஒரு உண்மை சொல்ல. அவர் சொல்ல வந்தது, இந்த உடல் நிலைத்தது அல்ல. இன்று அழகாக இருக்கும் உடல் நாளை சாம்பலாக மாறும். இன்று பெருமை கொண்ட மனிதன் நாளை சுடுகாட்டில் ஒரு கைப்பிடி சாம்பலாகி விடுவான். அந்த உண்மையை புரிந்து கொண்டால் மனிதன் அகந்தையை விட்டு விடுவான். அவன் நல்ல வழியில் வாழத் தொடங்குவான். அதனால்தான் சிவன் சாம்பலை தன் உடலில் பூசினார். அவர் இந்த உலகிற்கு சொல்ல வந்தது ஒன்றுதான், இந்த சாம்பலே மனித வாழ்க்கையின் முடிவு. இந்த உண்மையை நினைத்து வாழ்ந்தால் மனிதர்கள் தீமை செய்ய மாட்டார்கள், கருணையுடன் வாழ்வார்கள், உண்மையை தேடுவார்கள். அதனால்தான் சிவன் சுடுகாட்டில் ஆடிய அந்த நடனம் ஒரு பெரிய ஆன்மீக பாடமாக மாறியது. இன்றும் பல இடங்களில் சுடலை ஆடும் சிவன் வழிபாடு இருக்கிறது. அது மரணத்தை பயப்பட வேண்டாம் என்று சொல்லும் வழிபாடு. அது வாழ்க்கையின் உண்மையை நினைவுபடுத்தும் வழிபாடு. அது மனிதனை அகந்தையிலிருந்து ஞானத்திற்கு அழைக்கும் வழிபாடு. அதனால்தான் அந்த நடனம் ஒரு நடனம் மட்டும் அல்ல, அது உலகிற்கு சிவன் கொடுத்த ஒரு பெரிய ஞான பாடம். நீ வாழ்க்கையில் எதற்காவது பயப்படுகிறாயா? மரணத்திற்கா? தோல்விக்கா? அந்த பயத்தை எரித்து சாம்பலாக்கு. அந்த சாம்பலை உன் நெற்றியில் பூசிக்கொள். மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் நீ முதலில் மரணத்தை நேசிக்க கற்றுக்கொள். பயம் எங்கே முடிகிறதோ அங்கேதான் சிவம் தொடங்குகிறது. இதுதான் ஆதிசித்தர் சுடுகாட்டில் அமர்ந்து நமக்கு சொன்ன ரகசியம். அவர் கையில் இருந்த அந்த உடுக்கையின் ஓசை சுடுகாட்டின் அமைதியை கிழித்தது. அந்த ஓசை ஒரு புதிய உலகத்தை படைக்கப் போகிறது. இவ்வாறு சுடலையாடி உலகிற்கு கருணையை காட்டிய இறைவன் சிவன் அடுத்ததாக ஒரு பெரிய நிகழ்வு நிகழ்த்த காரணமாக இருந்தார். தட்சன் என்ற அரசனின் மகளான தாட்சாயினி சிவனை ஆழமாக விரும்பி தவம் செய்கிறாள். இறுதியில் இறைவன் சிவன் அவளை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அந்த திருமணத்தை தட்சன் ஒருபோதும் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் செய்த ஒரு யாகம், அதே யாகம் உலகத்தையே உழுக்கும் ஒரு பெரிய சம்பவமாக மாறுகிறது. அந்த யாகத்தில் என்ன நடந்தது? தாட்சாயினி ஏன் தன் உயிரையே தியாகம் செய்தாள்? அதற்கு பிறகு சிவன் ஏன் கோபத்தில் உலகையே அதிர வைத்தார்? பெரியாண்டவர் எப்படி தோன்றினார்? யார் அந்த பெரியாண்டவர்? அவருக்கு அனைத்து கடவுள்களின் சக்தியும் எப்படி கிடைத்தது? சிவனும் அவருடைய சக்தியை பெரியாண்டவருக்கு கொடுத்தாரா? புதிய சிவன் உருவானாரா? அதை அடுத்த அத்தியாயத்தில் தாட்சாயினி தட்ச யாகத்தின் முழு விவரத்தையும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அன்புடன் அத்வைத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.